என்ன வரலாறு இருக்கிறது என் தமிழுக்கு என்று மறைமலை அடிகள் ஒரு பட்டியல் கொடுத்தார். அவர் கொடுத்த பட்டியல் பாருங்கள், எந்த மொழிக்காரனும் இப்படி சொல்ல முடியாது. அந்த பெருமை தமிழுக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டவர் சொன்னார், 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7, 8 நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வாரடிகளின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கந்த புராணம், பிற்பகுதியில் கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தல புராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்தூரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடல் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்று 20 நூற்றாண்டு வரலாறு தமிழுக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னவர் மறைமலை அடிகள். அதுதான் நமக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய பெருமை.